ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இதோ வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் போக போகிறோம். நீங்கள் நம்ம தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. மேடம் வந்து கலர் கோழி கொஞ்சம் வேணும்னு கேட்டுருக்காங்க ரொம்ப நாளாக. நாங்கள் இருக்காதுன்னு சொன்னேன், ஆனாலும் இவங்க நம்பாமல் நம்ம அங்கே போய் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதனால் இப்போ நாங்கள் கிளம்பி கொளத்தூர் அந்த ஃபிஷ் மார்க்கெட் ரோடு போகிறோம். இன்றைக்கி வீக்கெண்டு, ஸோ க்ரௌடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம், நாங்கள் உங்களுக்கும் காட்டுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே சத்தமாக இருக்குது. நாங்கள் மைக் வேறு மறந்துட்டோம். ஆமாம், நாங்கள் பேசுகிறதே கேட்குதான்னு தெரில. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்தோம். அங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த பார்த்தேன். அதனால் அதை வாங்கிறதுக்காக நானும் அப்புறம் நடந்து போயிட்டுருக்கோம். அட்டம் பிடிச்சி வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கடையை நோக்கி நாங்கள் நடந்துட்டுருக்கோம். வரும்போதே நான் பார்த்துட்டேன் அந்த கடை எங்கே இருக்குன்னு. இவர்கிட்ட நான் கேட்டேன், வா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொன்னார். சரி, இருந்தாலும் இந்த ஏரியா செம்ம கிளம்ஸியாக இருக்குது, செம்ம கூட்டமாக இருக்குது. வீக்கெண்டுன்றதுனால ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இது நாளைக்கு இன்னும் க்ரௌடாக இருக்குமா? செம்மையாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களா இப்படி இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நிறைய கடை இருக்குது. ஃபுல்லாக மீன் கடை. நீங்கள் வரீங்கன்னா இது வந்து குருவி கடை. இங்கேயே வந்து எல்லாமே இருக்குது. லைக் டேங்க்கு, அதுக்கு செடி, அதுக்கு மருந்து, ஃபுட்டு, இது எல்லாமே அங்கேயே இருக்குது. இங்கேயே இருக்குது. ஸோ சொல்லுங்கள் ஃப்ரெண்ட், உங்கள் ஏரியா. இங்கே வரீங்கன்னா கார்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க, முடிஞ்சால் பைக் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லைன்னா கேப் எதாவது போட்டு வந்துடுங்க. அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். நாங்கள் ஆக்சுவலி இப்போ வந்து கலர் கோழி கொஞ்சம் வாங்க போகிறோம். ஆமாம், அது சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது தேடி போயிட்டுருக்கோம். இந்த மொத்த ரோட்டில் ஒரே ஒரு கடையில் தான் இருக்குது கலர் கோழி கொஞ்சம். ஆமாம், ஆனால் அது கலராக இல்லை. பார்க்கலாம் வாங்க. வாங்கிக்கோ. நாங்கள் வந்து 4 பேர் வாங்க போகிறோம். 4 பேர் இல்லை, 2 பேர். அதான் 4 வாங்க போகிறோம். சத்தமாக இருக்குது. குட்டாக இருக்கிறது. கீழே போட்டுறாத. அதை பிடிச்சிட்டு திரும்ப வருவோம். ஒன்றை பிடிச்சிட்டு அழகாக இருக்கும். அப்புறம் கருப்பு
வந்து ஒரு வழியாக கோழி குஞ்சு வாங்கிட்டோம். இது வந்து எங்களுக்கு வந்து இந்த கேஜ் வாங்கினோம். நாங்கள் கேஜில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு. அவங்களுக்கு விளையாடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபுட்டு வைக்கவும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இந்த கேஜ் வந்து 350 வந்துச்சு. கோழி குஞ்சு வந்து 160 rupees. நாங்கள் 4 வாங்கினோம். அதனால் அது எவ்வளோ வச்சு 6 4 சார் 240. அப்புறமா அதை காட்டு இதுக்கு தனியாக ஒரு ஃபுட்டு இருக்கான். அந்த ஃபுட்டு தான் போடணுமா இது கோழி அந்த ஃபுட்டு ஒரு 50 ரூபா. ஓகேவா? ஹாப்பியா? இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா விளாக்ஸ்லேயும் நம்ம கோழி குஞ்சை பார்க்கலாம். நாங்கள் இன்னும் இதுக்கு பேர் வைக்கல. பேர் வைக்கிறது இன்னொரு வீடியோ போடுறோம். நேமிங் செர்மனி. நான் வந்து 2 பிளாக் வாங்கினேன், ஒரு ப்ரௌன் வாங்கினேன், ஒரு எல்லோ வாங்கினேன். இங்கே பாருங்கள். ஸோ இது எதுவுமே வந்து நல்லா ஹெல்தி குட்டி தான். இதெல்லாம் செத்து போகாது. ஏன்னா நிறைய பேர் பயமுறுத்துறாங்க கோழி குஞ்சு வாங்கினா செத்து போயிடும் அப்படின்னு. இது வந்து கோழி, அதனால செத்து போகாது. ஸோ இப்போ நாங்கள் வாங்கிட்டோம். நாங்கள் இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். A few moments later. நாங்கள் ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து உட்காந்து அதுக்கு கீழே பேப்பர்லாம் போட்டு தண்ணி செட் பண்ணிகிட்டு இருக்கோம். இவனுங்களால் ஆக்சுவலி அதை காட்டு இதில் தூக்கி எடுத்து சாப்பிடுவோம். இதில் ஆக்சுவலி இவனுங்களால் தண்ணி குடிக்க முடியல. அதனால் என்ன பண்ணிடுறானுங்க, உள்ளே குதிச்சிட்றானுங்க. உள்ளே குதிச்சு ஸ்விம்மிங் பூல் மாதிரி மிதக்கிறானுங்க எல்லோரும். அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை எடுத்துகிட்டு வேற வைக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இது உள்ளே போக மாட்டேங்க. இப்போ நாங்கள் இதை வைக்க போகிறோம். தண்ணி இது உள்ளே போலையா, கொஞ்சம் கிராஸாக எடுத்துகிட்டு போ. அங்கே பாரு, அதுக்குள்ளே தண்ணி வந்துட்டான். அதுக்குள்ளே வந்துட்டான் ஒருத்தன். அதுக்குள்ளே வந்துட்டான். டேய் வாடா இங்கே வாடா. நான் உன்னை ஒன்றுமே பண்ணல, சும்மா தான் பிடிச்சிருக்கேன் உன்னை கையில். இங்கே பார்த்தீங்களா, இவன் ஆவுனா வெளியே ஓடிடுறான். டேய் உள்ளப்படா. டேய் நீ உள்ளப்படா. எல்லோரும் உள்ளப்போ. டே இவன் என்ன வெளியே வந்துக்கிட்டே இருக்கான். டேய் அவன் தண்ணி குடிக்க பாரு, பாவம், அவனுக்கு தாகமாக இருக்கு போலடி. தண்ணி வேடி இப்படி. இரு, அவனை கொஞ்சம் இந்த சைடு தள்ளு. இதை பிடி, இந்த கேஜை பிடி. குளிக்க பிடிச்சிருக்கா? ஏய் குளிக்கக்கூடாதுடா. நீங்கள் இதில் தண்ணி தான் குடிக்கணும். அடியில் நியூஸ் பேப்பர் தான் போட்டிருக்கேன், ஷீட்டு போடலை. அதை ஈரமாக்கிறாதீங்க. ஃபுட்டு இதுலேயே இருக்கட்டும், அவனுங்க இதுலேயே சாப்பிட்றானுங்க. இல்லை அதையும் சரி அப்பா இரு, அதையும் எடுத்துடுறேன். ஹைட்டு கம்மி பண்ணிடுவோம். அதை எடு, கீழே ஊற்று. இந்த பொண்ணு பாருங்க எல்லாத்தையும் கீழே ஊற்றுது. இங்கே வச்சா தானே சாப்பாடு உள்ளே போட முடியும். ஃபுட்டு உள்ளே போட்டாச்சு. அது ஒரு ஓரமாக வச்சிரு. ஸோ இவனுங்களுக்கு நாங்கள் இன்னும் பேர் வைக்கல, நாளைக்கு தான் வைக்க போகிறோம். நாங்கள் 4 பேர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இவன் ஒருத்தன், 2 பேர், அந்த 2 பேர் 4 பேர். இவன் ஒருத்தன், அவன் ஒருத்தன், இவன் ஒருத்தன். ஆக மொத்தம் 4 பேர். இவன் தண்ணிக்காரன் நினைக்கிறேன். இவன் தண்ணியில் போய் ஸ்விம்மிங் அடிக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே ஃபுல்லாக நனைஞ்சிட்டான். அந்த இதில் வந்து மொத்தமாக விழுந்துட்டான். அப்படியே விழுந்து நனைய ஆரம்பிச்சிட்டான். அழகுடி செல்லம். இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல வீட்டுக்கு திரும்பும் போது கோழி குஞ்சு இல்லாமல் திரும்ப மாட்டேன். அதே மாதிரி தான் கோழி குஞ்சு இல்லாமல். ஸோ பேப்பர்லாம் போட்டுட்டோம். இவனுங்க எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு நாளைக்கு பார்ப்போம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்லாம் செட்டப் பண்ணிட்டோம். வேர்க்குது இவங்களுக்கு. ஆக்சுவலி ஃபேன் போட்டால் என்னென்னா குளிருது இவனுங்களுக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஃபேன் போடாமல் உட்காந்துட்ருக்கோம். ஸோ இவனுங்க நாளைக்கு காலையில் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நைட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நாங்கள் இங்கே முடிச்சுக்கிறோம். என்ன இங்கே பாருங்கள், அப்புறம் விளையாடலாம். அவங்களுக்கு வந்து வாக்கிங்க்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு கிளி கூண்டு. ஆமாம் சரி, அவங்க நார்மலாக ஒரு 50 rupeesக்கான கூண்டு கொடுத்தாங்க. ஒரு பச்சை கலர் கூண்டு கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து கை கால் மாட்டோம், அவனால் ஃப்ரீயாக இருக்க முடியாது. இதுனா கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க பசங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. அதனால இதுவே நாங்கள் 2 பேரும் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி ஓகே. இதில் வந்து கம்புலாம் கொடுத்துருக்காங்க. அதனால அவனுங்க அதில் ஏறி உட்காந்து பாருங்க. இவனுங்க நின்றுக்கிட்டே தூங்குறானுங்க. அதனால அதில் நின்று பாருங்க. ஒருத்தர் தண்ணிக்குள்ளே விழுந்து தூங்குறான். அப்படியே இப்படி தள்ளி பிடிக்கிறான். இவன் வந்து ஒருத்தன் பயந்தவன், இந்த கடைசியில் இருக்கிறவன். ஆமாம், இவன் பயந்துட்டே இருக்கான் பாவம். தூங்குறானா என்ன? ஆமாம் தூங்குறான். டயர்டாகிடுச்சு போல பாவம், நைட் ஆகிடுச்சு. சரி, இதுக்கு மேலே இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த வீடியோ நாங்கள் இங்கே முடிச்சுக்கிறோம். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ
பாய் See you பாய் next video. Bye guys.